ஒன்னாவாக 42ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூக ரட்சிப்பு நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தேவனை நோக்கி காத்திருக்கும் ஆத்துமா. தேவனை நோக்கி காத்திருக்கும் ஆத்துமா, எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறதான ஆத்துமா. சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை கன்மலையின் மேல் நிறுத்தினார். கர்த்தரை துதிக்கும் புதிய பாடலை எனக்கு தந்தார் என்று சொல்லி பாடுகிறது என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு இயங்குகின்ற ஜாமக்காரரை பார்க்க அதிகமாக என்னுடைய ஆத்துமா உமக்கென்று காத்திருக்கிறது என்று சொன்ன பக்தனை போல 130ஆம் சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 5 மாறுமான வார்த்தைகள் விதமாக சொல்லுகிறது. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்காக காத்திருக்கும் ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என்னுடைய ஆத்துமா உமக்காய் காத்திருக்கிறது என்று சொன்ன வார்த்தைப்படியாக காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கையோடு, அதிலும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது எப்போதும் உதவுகிறவராக இருக்கிறேன். காத்திருந்த ஆபிரகாமுக்கு உதவினீர், காத்திருந்த தாவீதிற்கு உதவினீர். ஆண்டவரே, காத்திருக்கிறதானே ஆண்டவரே, பலவித பிரச்சனையோடு எனக்கு இந்த காரியம் நடக்காதா, இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்ற மாட்டாரா, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்காதா என்று சொல்லி திருமணத்திற்காகவும் பிள்ளை பேருக்காகவும் இவ்வளவு ஆண்டுகளாய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். அப்பா, எங்கள் குறைகளை நீக்கி எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்க நாம் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணிற்கு மண்ணிற்கு உரியவரே, எங்கள் பாதுகாவலரே, நானே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா ஒரு நடத்தலுக்காக, உம்முடைய ஆண்டவரே அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசைகளை கற்றுப்படுத்த அனுப்பி தந்து அவர்கள் ஆண்டவரே அப்பா சோத திருப்தியோடு நிறைவோடு உடைய ஆண்டவர் சன்னிதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போதும்